வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் டார்கெட்ஸும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க டெய்லி டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் வந்துட்டு ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் மேக் பண்ணிட்டீங்கனாலே போதும். நெக்ஸ்ட் வந்து கன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். இது எப்போவுமே நான் இந்த ட்ரெண்ட் லைன் தான், இது வந்துட்டு நம்ம டெய்லி நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். ஓகேயா? ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணியிருக்கோம் ட்ரேடிங் வியூவில். தென் வந்து நீங்கள் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு பர்டிகுலர் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்துட்டு ட்ரேட்ஸ் என்ட்ரானீங்கனாலே போதும். ஷியோரா வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ். இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸ்ல நம்ம ஸ்டாப் லாஸுமே இல்லாம தான் நம்மளோட மூவ் வந்து ட்ரேட்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் அனாலிசிஸ்லாம் நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது கிளாரிஃபை ஆகும். ஸோ வாங்க இப்போ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டியூஸ்டேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ், தென் வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50க்கான டியூஸ்டே இன்னைக்கான அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம டார்கெட்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இல்லையா, ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே வந்து என்ட்ரு ஆக மாட்டோம். நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் வேணும். அந்த ரீசனுக்காக நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை வந்துட்டு நம்மளோட என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக நம்ம வந்து சூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லையா, கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம லைனில் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 24687ல நீங்கள் வந்து என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்கனாலே போதும். பாருங்களேன், என்ட்ரு ஆயிருக்கணும்னா இப்போ நமக்கு இங்கே என்ன கன்ஃபர்மேஷன்னா இது வந்து அப்வர்ட் கன்ஃபர்மேஷன், ரைட்? ஸோ இங்கே வந்து கால் சைடில் நீங்கள் வந்துட்டு இந்த நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் கால் சைடில் நீங்கள் பை பண்ண போகிறீங்க. ஸோ பை பண்ணிட்டீங்கன்னா இங்கேருந்து ஒரு உங்களோட டார்கெட் நீங்கள் செட் பண்ணிடணும். ஸோ எப்போ எந்த ஒரு ட்ரேட்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்களோட டார்கெட்டும் நீங்கள் டிசைட் பண்ணிடுங்க. அட் த சேம் டைம் உங்களோட ஸ்டாப் லாஸ் வேல்யூவும் நீங்கள் வந்து டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் என்ட்ராங்க. ஸோ அதான் ரொம்ப பெஸ்ட் மூவ். ஸோ இங்கே நம்ம இது கன்ஃபர்மேஷன் கேண்டில் இதோட பிஃபோர் கேண்டிலோட லோ வேல்யூவை நம்மளோட ஸ்டாப் லாஸ் வேல்யூவை நம்ம செட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஒரு மினிமமான டார்கெட் நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே உங்கள் டார்கெட் அச்சீவ். இங்கே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதோட ஹை வேல்யூ வரைக்குமே உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் தான். ஸோ 24747 வரைக்கும் இங்கே வந்துட்டு நம்மளுக்கு சிங்கிள் ட்ரேடில் வந்துட்டு ஒரு 60 பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து சூப்பரான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் நீங்கள் வந்து நீட்டாக உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கலாம் நிஃப்டி 50ல் டுடே ஸ்டேட்டஸ். ஓகேயா? ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு சாலிடாக 60 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம், ரைட்? ஸோ இங்கே கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது நம்ம லைன் கொஞ்சம் ரொம்பவே பிட்வீன் கொஞ்சம் தான், பட் நம்ம வரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாருங்களேன், கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணுறோம். அட் த சேம் டைம் மார்க்கெட்டில் எந்த ஒரு மொமெண்டமுமே இல்லை. ஸோ நமக்கு இந்த மாதிரி வந்துட்டு மார்க்கெட் மொமெண்டம் இல்லாமல் இப்படி ஸ்டேபிளாக பாருங்களேன் ஒரே லைன்லேயே நமக்கு ஃபுல் மார்க்கெட் மூவ்மே இருக்கு இல்லையா. இந்த மாதிரி டைமில் இருக்கும்போது நமக்கு வந்து ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுமே இல்லை. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு சேஃப் ஜோனில் நம்ம ட்ராவல் பண்ணிருக்கோம், ரைட்டா? ஸோ இப்போ இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்காதனால நம்ம எந்த ட்ரேட்ஸுமே என்ட்ராக போகிறது கிடையாது. ஸோ பை பண்ண போகிறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு லாஸ் இங்கே கிடையாது. லாஸ்லேருந்து நம்ம வந்து சேஃபான மூவில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே நமக்கு அகைன் நமக்கு வந்துட்டு கன்ஃபர்மேஷன் தான். நம்ம எப்போவுமே நான் ரொம்ப கம்பல்சரியாக நான் சொல்கிறேன். ஸோ எப்போவுமே வந்துட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நீங்கள் எந்த ட்ரேட்ஸுமே வந்து என்ட்ரு ஆகாதீங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். நம்ம லைனில் நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷனாக இருக்கணும் ஆர் ரிவர்சல் கன்ஃபர்மேஷனாக இருக்கணும். ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும்தான் நம்ம ட்ரேட்ஸ் என்ட்ரு ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபர்மேஷனில் இங்கே நமக்கு டவுன்வர்ட்ஸில் இங்கே வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சது. இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்மளோட செகண்ட் ட்ரேட் நமக்கு கிடைச்சது 24655ல நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். இங்கே நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா பாருங்களேன், இங்கேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன்வர்ட் மொமெண்டம் தான். ஸோ இதோட லோ வரைக்குமே நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் தான். 24522 வரைக்குமே நீங்கள் வந்து சூப்பராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்துட்டு இங்கே நீங்கள் வந்து புக் பண்ணியிருக்கலாம். செகண்ட் ட்ரேட் சிங்கிள் ட்ரேடில் ஒரு 133 பாயிண்ட் வந்துட்டு சிங்கிள் ட்ரேடில் நீங்கள் சூப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீட்டாக வெளில வந்துருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட டார்கெட்ஸ் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரெகுலராக நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. தென் ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இன்னைக்கு டியூஸ்டே ஸ்டேட்டஸ் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் ட்ரேடில் ஒரு 60 ஏர்ன் பண்ணோம். இங்கே வந்துட்டு ஒரு 133 ஏர்ன் பண்ணோம். ஸோ ஓவரால் ஒரு 193 பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் நிஃப்டி 50 டியூஸ்டே ஸ்டேட்டஸ் படி நீங்கள் வந்து ஒரு 193 பாயிண்ட் வந்துட்டு சூப்பரான ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டோட தான் நீங்கள் வந்து உங்கள் ட்ரேட் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். யூசிங் அவர் செட்டப்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பரான ஒரு ப்ராஃபிட்டோட நீங்கள் வந்து நீட்டாக வெளியில் வந்திருக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம நிஃப்டி 50க்கு நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய வெட்னஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நமக்கு அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி நம்ம வரி பண்ணணும்னு எந்த அவசியமுமே கிடையாது. ஏன்னா எப்படி மூவ் இருந்தாலும் நம்ம ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப் ட்ரெண்ட்ஸுக்கும் நமக்கு ப்ரொடக்ஷன் டார்கெட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம், டவுன் ட்ரெண்ட்ஸுக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்டேபிளாக ஒரே லைனில் மார்க்கெட் மூமெண்டம் இருக்கும்போது நமக்கு கன்ஃபர்மேஷனும் ப்ராப்பராக கிடைக்காத போது நம்ம ட்ரேட் சென்டர் ஆக மாட்டோம். ஸோ அங்கே என்ன ஆகுதுன்னா, நம்ம லாஸ்லேருந்தே நம்ம வந்து வெரி வெரி சேஃப் மூவில் தான் நம்ம வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்தளவுக்கு நம்ம செட்டப் வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக தான் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே புரியும். ஒரு நம்ம எப்போவுமே நம்ம அச்சீவ்மெண்ட் எப்படி இருக்கும்னா, ஒரு ப்ராஃபிட் எப்போவுமே மேக்ஸிமமாக தான் இருக்கும். ஸ்டாப் லாஸும் சம்டைம்ஸ் ஹிட் ஆக தான் செய்யும். ஹிட் ஆகிற ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் லோயராக தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப மினிமமாக இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து தொடர்ந்து நம்ம செட்டப்பை ஃபாலோ பண்ணுங்கள், ப்ராப்பராக ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஷியூராக மேக்ஸிமம் ப்ராஃபிட்டில் உங்களோட டெய்லி ட்ரேட்ஸும் இருக்கட்டும் வித் குட்டி குட்டி ஸ்டாப் லாஸோட. வாங்க இப்போது நம்ம வெட்னஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் பார்த்துடலாம். நிஃப்டி 50க்கு அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 24 629 24 764, then 248 71, then 24 900, then 24 990, 250 65, then 251 30, then 252 54. இது நமக்கு நாளைக்கு வந்துட்டு அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் இது நிஃப்டி 50க்கு. இஃப் சப்போஸ் மொமெண்டம் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸும் பார்த்துடலாம். அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24542, தென் 24400, தென் 24424, தென் 24321, 71, 24371. Okay, then 24311, then 24240, 24191, then 24133. ஸோ இதை நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய வெட்னஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் இதுதான். ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க இந்த டார்கெட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா நான் அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. தென் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் ட்ரேட்ஸ் என்ட்ராங்க பை பண்ணுங்கள். இங்கே நமக்கு வந்து கால் சைடில் நீங்கள் பை பண்ணுவீங்க, ரைட், அபவுட் கன்ஃபர்மேஷன். இங்கே வந்துட்டு நமக்கு டவுன்வர்டில் கிடச்சிருக்கும் போது புட் சைடில் நம்ம வந்து பை பண்ணுவோம், ரைட். ஸோ இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஸ்ட்ராட்டஜி. ஸோ ரெகுலராக நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேட்ஸ் என்ட்ராங்க அட்டன் பண்ணுங்கள். என்ட்ரியில் எனி டவுட்ஸ் இருந்தாலும் அதுக்கான வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எப்போ என்ட்ராகணும் எப்போ என்ட்ராகக்கூடாதுங்கிற கிளாரிஃபையான ஒரு வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரேட் என்ட்ராங்க. ஷூராக மேக்ஸிமம் ப்ராஃபிட்டில் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு கிடைக்கும். வாங்க இப்போ பேங்க் நிஃப்டிக்கான டியூஸ்டே ஃபுல் கிளியர் அனாலிசிஸ், தென் வெட்னஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா டியூஸ்டே அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா சேம் தான். நம்ம செட்டப்ஸில் என்ன பண்ண மாட்டோம், நம்ம ரூல்ஸ் என்ன பண்ண மாட்டோம்னா ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேட்ஸும் என்ட்ரு ஆக மாட்டோம் இல்லையா, அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது நம்ம லைனில் இங்கே நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது, ரைட். ஸோ இங்கே வந்துட்டு 54151 வந்து பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. பட் இங்கே நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மூவ் இல்லை, சடனாக ரிவர்சல் ஆயிடுச்சு இல்லையா, மார்க்கெட் ரிவர்சல் ஆகிட்டு இங்கே நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இங்கே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு 83 பாயிண்ட் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு இதோட இது கன்ஃபர்மேஷன் கேண்டில், இதோட பிஃபோர் கேண்டிலோட லோ வேல்யூல தான் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம் இல்லையா, 54068ல இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸில் முடிஞ்சிடுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அகைன் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கே சடனாக இங்கேயும் வந்து ஒரு நமக்கு வந்து ரிவர்ஸில் அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இதையும் நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி 54111 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும், ரைட். என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மூவ் இல்லை, பட் இங்கேயும் நமக்கு ஸ்டாப் லாஸ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட பிஃபோர் கேண்டில், சாரி இது கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட பிஃபோர் கேண்டிலோட லோவில் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 54074ல் இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கேயும் நமக்கு 83 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, இங்கே ஒரு 37 பாயிண்ட் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. போத் நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு 110 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 ட்ரேட்ஸ்லேயே வந்து ஸ்டாப் லாஸ் தான் பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸ். பட் நத்திங் டு வரி. அடுத்த பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ட்ரேடில் ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டில் நமக்கு இன்றைக்கி ட்ரேட் கம்ப்ளீட் ஆச்சு ஆக்சுவலி. ஸோ ப்ராஃபிட்
நமக்கு வந்து லாஸ் ஹிட் ஆச்சு இல்லையா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது அகைன் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம், நமக்கு இன்னைக்கான ட்ரேட் கம்ப்ளீட் ஆகலை இல்லையா. ஸோ நம்ம டெய்லி என்ன பண்ணுவோம்னா ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் 4 ட்ரேட்ஸ் நம்ம கம்பல்சரி அட்டன் பண்ணுவோம். கன்ஃபர்மேஷன் ப்ராப்பராக இல்லைங்கும் போது மட்டும்தான் நம்மளோட ட்ரேட்ஸ் லெவல் வந்து மினிமம் ஆகும். பட் வந்து கம்பல்சரி நம்ம 4 ட்ரேட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இங்கே நமக்கு நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே வந்து பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இதுதான் நமக்கு வந்துட்டு டவுன்வர்ட்ஸில் இங்கே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. 54069 கன்ஃபர்மேஷன் கிடைச்சது இல்லையா. இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூ 54069 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்கள், இங்கே நமக்கு என்ன ஆகும், நம்ம வந்து புட் சைடில் வந்து பை பண்ணுறோம் இல்லையா. இந்த ஸ்டேட்டில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்களேன், சூப்பரான ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு டவுன்வர்ட்ஸ் தான் மொமெண்டம். ஸோ 53578 வரைக்குமே வந்து ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங் தான் உங்களுக்கு. ஸோ இங்கே நீங்கள் மினிமமில் நீங்கள் உங்கள் டார்கெட் செட் பண்ணியிருந்தாலும் ஷுவராக உங்கள் டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக சூப்பராக மார்க்கெட் மூவிங் இருந்தது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் 2 ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆனது இல்லையா, கன்ஃபர்மேஷன் கிடைச்சி ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆச்சு இல்லையா. தேர்ட் கன்ஃபர்மேஷனில் நமக்கு சூப்பரான ஒரு ப்ராஃபிட், ஒரு 491 பாயிண்ட் வந்து சாலிடாக நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் கிடைச்சது. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு 110 பாயிண்ட் நமக்கு லாஸ் ஹிட் ஆனாலும் நத்திங் டு வரி. பாருங்கள், லாஸ்ட் ஒரே ட்ரேடில் நமக்கு ஒரு 491 பாயிண்ட் ப்ராஃபிட். ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 391 பாயிண்ட் வந்துட்டு நம்ம பேங்க் நிஃப்டியில் டியூஸ்டே ஸ்டேட்டஸ் மட்டும் நம்ம 391 பாயிண்ட் வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங்கில் நம்ம வந்து நீட்டாக வெளியில் வந்திருக்கலாம் யூசிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். நம்ம ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஷுவராக ஒரு சூப்பரான ப்ராஃபிட்டில் தான் நீங்கள் வந்து இன்றைக்கி ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 2 ஸ்டாப்லாஸ் இது வந்து ஒரு மினிமமான இதுதான் நம்மளோடது. மேக்ஸிமம் எப்போவுமே ப்ராஃபிட் புக்கிங் ரொம்ப மேக்ஸிமமாக இருக்கும். ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆனாலும் அது ரொம்ப ரொம்ப மினிமமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம செட்டப், நம்ம ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதான் நம்மளோட அனாலிசிஸ். ஆக்சுவலி பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் நம்ம பார்த்தாச்சு. ஓவரால் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம 391 பாயிண்ட் ப்ராஃபிட் இல்லையா, ஆல்ரெடி நிஃப்டி 50லேயும் ஒரு 193 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங் தான். ஓவரால் ஒரு 584 பாயிண்ட் வந்து டியூஸ்டே ஸ்டேட்டஸ் படி ஒரு சூப்பர் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டில் நீங்கள் வந்து உங்கள் ட்ரேட்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நேற்றும் சரி ப்ராஃபிட் புக்கிங் தான், இன்றைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் தான். நான் ஆல்ரெடி சொன்னது தான், ப்ரீவியஸ் நம்ம ஆகஸ்ட்டுமே நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் 2 வீக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஃபிட் புக்கிங் தான். ஸோ ரொம்ப ரொம்ப மார்க்கெட் மூவ் ப்ராப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ ரெகுலராக அப்படியே போட்டும் நாளைக்கு ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கும் சூப்பரான மூவாக இருக்கட்டும் மார்க்கெட்டில். வாங்க பேங்க் நிஃப்டிக்கு நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் 53791, then 54086, 54249, 54576, 54849, 55210, 55437, then 55558. இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட், ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா. ஓகே, ஃபார் அப் ட்ரெண்ட்ஸ். டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸும் பார்த்துடலாம். 53578, 53383, 53216, 53086, then 52832, 52566, 52401, then 52096. ஸோ இதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். நாளைக்கு வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் தான். ஸோ நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா ட்ரேட் என்ட்ராங்க. ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டில் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட ட்ரேட்ஸ் கிடைக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.